த்ரீ ரோசஸ் போல தான தமிழ் லட்சுமி மேரேஜ் என்ற நாடகத்தில் மாட்டிக்கிட்டு பவர் பஃப் கேர்ள்ஸ் தான தமிழ் லட்சுமி லைஃப் கொடுக்கும் டஃப் எல்லாம் எத்துக்கிட்டு லட்சம் கோடி பிரச்சனைகள் வந்தாடுதே அச்சு என்று தும்பினாலும் தப்பாகுது போற போக்கில் பேசி போகும் ஊரோடுதான் போரடிச்சும் சிரிச்சு பேசும் பெண் வாழ்க்கைதான் த்ரீ ரோசஸ் போல தான தமிழ் லட்சுமி மேரேஜ் என்ற நாடகத்தில் மாட்டிக்கிட்டு பவர் பஃப் கேர்ள்ஸ் தான தமிழ் லட்சுமி லைஃப் கொடுக்கும் டஃப் எல்லாம் ஏத்துக்கிட்டு போலவே சேவை செஞ்சுமே ஹிட்லர் போல நடத்தும் சில மாமியாருங்க சேலரி இல்லையே பென்ஷன் இல்லையே வீட்டுக்காக உழைக்கிறாங்க காலை மாலை எல்லாம் கொண்டாட வேணும் நம்ம பொண்ணுங்களே கண்டாடுதுங்க இந்த ஊரு உங்களே சந்தோஷமா உற்சாகமா தினமும் தடைகள் உடைக்கிறாங்க பெண்களா த்ரீ ரோசஸ் போல தான தமிழ் லட்சுமி மேரேஜ் என்ற நாடகத்தில் மாட்டிக்கிட்டு பவர் பஃப் கேர்ள்ஸ் தான தமிழ் லட்சுமி லைஃப் கொடுக்கும் டஃப் எல்லாம் ஏத்துக்கிட்டு லட்சம் கோடி பிரச்சனைகள் வந்தாடுதே அச்சு என்று தும்பினாலும் தப்பாகுதே போற போக்கில் பேசி போகும் ஊரோடுதான் போரடிச்சும் சிரிச்சு பேசும் பெண் வாழ்க்கைதான் லா 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 மேரேஜ் என்ற நாடகத்தில் மாட்டிக்கிச்சு Yashu, are you okay? Yashu, கணேஷ்க்கு உனக்கு என்னதான் பிரச்சனை? அதை பத்தி இனிமே பேச வேணாக்கா. Just call off the wedding. என்னமா சொல்ற? கணேஷ் ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு உனக்கு நம்பிக்கை தர மாட்டானா? கணேஷ் துரோகம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லைன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டிருக்க மாட்டான். கணேஷ் ரொம்ப நல்லவருக்கா. He deserves a better girl. கணேஷ் நல்லவனா அப்புறம் எதுக்கு கல்யாணத்தை நிறுத்துற? பாரு யாஷு, தயவு செஞ்சு உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அப்பதான் எங்களால ஹெல்ப் பண்ண முடியும். ப்ளீஸ். ஆமாமா, அக்கா நல்லதுதான் சொல்றாங்க. இந்த விஷயத்தையும் எடுத்த கௌரவம் சொல்லக்கூடாது. மாமா மதம் படிச்சு படிச்சு எவ்வளவு சொன்ன உங்ககிட்ட மறந்துட்டியா? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என் முடிவு இதுதான். கணேஷ்க்கும் எனக்கு ஒத்து வராது. இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. அதையும் தாண்டி இது ஏன் கல்யாணம், என்னோட வாழ்க்கை, நான் தான் முடிவு பண்ணுவேன். எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. Yashu, Yashu, நீ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வேன்.
உனக்காக நான் இங்க ஒருத்தி இருக்கேங்கிறத மறந்துட்டல. இஷ்டம், ரைட்? Sarika. Sarika. ஹலோ. யாரு? மாயா போன்ல? ஆமா, நான் நான் மாயாவோட அம்மா பேசுறேன். சொல்லுங்க. தம்பி தம்பி மாயா மாசமா இருக்கா. ஹலோ தம்பி, அங்க இருக்கீங்க தானே? இருக்கேன். அதே ஏன்டி சொல்றீங்க? என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? அதுக்கு யாரு காரணமோ அவர்கிட்ட தானே நான் பேச முடியும். இந்த பாருங்க, போன் அடிச்சு இல்லாத போலதான் பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க தவறு அடிச்சு நினைக்கிறேன். நீ போன வைங்க. தம்பி, நீங்க மாயா கூட பழகுனது உண்மைதானே? பழகல, பழகணும். அந்த பருவம் பிடிச்சிருந்துச்சு, அப்படி இப்படியே இருந்தோம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்க பொண்ணு உங்கள்கிட்ட சொல்லியா? இல்லைங்க, நான் மாயா கிட்ட பேசிட்டு தான் உங்களுக்கு போன் பண்ணி பேசுறேன். ஏய், நான் ஆத்தால மூலம் ட்ராமா கட்டுறீங்க. உங்க பொண்ணு நான் என்கிட்ட மட்டுமா பழகினா? கூப்பிடுங்க அவளை. ஐயோ வேண்டாம் தம்பி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. அதெல்லாம் பெரிய பாவம் தம்பி. தயவு செய்து என் பொண்ணை ஏமாத்திடாதீங்க. என்னமோ உலகத்தில் இல்லாத பொண்ணை பத்திரிச்சு மாதிரி பேசுறீங்க. உங்க பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா? என் பொண்டாட்டி விட்டு வரலாம். பொண்ணை ஒழுங்கா வளர்க்க தெரியாம ஊருமையை விட்டு ஏன்ட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க. தம்பி, அவ செஞ்சதெல்லாம் நான் நியாயப்படுத்த விரும்பல. ஆனா ஒரு பொண்ணுக்கு அவ கரு யாருன்னு தெரியாமலா இருக்கும். வேண்டாம் தம்பி, தயவு செய்து அவளை ஏமாத்திராதீங்க. இத பாருங்க, இதுக்கு மேல பேசுனீங்க மரியாதை கட்டுறோம். உங்க பொண்ணு கண்டா கூட போய் ஊர் மேஞ்சால அந்த படம்லாம் ஏடுதான் இருக்குது. ஏத்தி விடுவா. அப்புறம் குடும்பமே நாட்டுக்கு சாகணும். பொண்ணுக்கு அம்மாவா மாமாவா? தம்பி 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 வச்சிடாதீங்க, தயவு செய்து நம்ம உட்கார்ந்து பேசுவோம். இது பாருங்க, உட்காந்து பேசணும் நிக்க பேசணும்னா நீ போன வை முத. தம்பி தம்பி மா, என்னம்மா சொன்னாரு? என் மான மரியாதை எல்லாமே போச்சு. ஹலோ, பிஸியாக இருக்கீங்களா? இப்போ நான் உனக்கு பிஸியாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா?
ஓகே பாய். ஹலோ 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 இரு 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 நீ கால் பண்ணி என்னைக்கு நான் பிஸியாக இருந்தேன் சொல்லு சொல்லு. காமெடி பி சீரியஸ். நான் சொல்ல வரது கேளுங்க. சீரியஸா? ஓகே ஓகே சரி சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? நேற்று ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? உங்க அம்மா புதுசா காஃபிலாம் கலக்கி கொடுத்தாங்க. எங்கேயோ இடிக்குது. ஏய் காஃபி கலக்கி கொடுத்தாலும் தப்பு, கலக்கி கொடுக்காட்டியும் தப்பு. என்னடி உன் பிரச்சனை? நான் தப்புன்னு சொன்னேன்னா ஏதோ சரியில்லைன்னு தானே சொன்னேன். அது ரெண்டுமே ஒன்று தாண்டி. இல்லைங்க, உங்க அம்மா ஏதோ மார்க்கமாவே இருந்தாங்க. I could feel the vibes. ஏய் எங்கள் அம்மா பற்றி என்ன அப்படி சொல்லிட்ட? உன் வைபால் அவங்களை கெட்ட வழங்குறாத. பி சீரியஸ். உங்களுக்கு எதை ஃபீல் பண்ணல? வியர்டா? நேற்று அவங்கள பார்த்தேன், ஏதோ கொஞ்சம் டென்ஷனாக இருந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க என்னைக்கெல்லாம் இமோஷனலாக இல்லாமல் இருந்தாங்க. எனக்கு ஏதோ அது புதுசாக ஒன்றும் தெரியல. பரவாயில்ல, ஏதோ மண்டை மொழி யூஸ் பண்ணுவீங்கன்னு கால் பண்ணேன். வழக்கம் போல உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து நானே யோசிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன செய்யுங்க மேடம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிதானமாக யோசிங்க. ஏன்னா வேலை முடியலன்னா உங்கள் பாஸை பற்றி இன்னொரு புராணத்தை நான் கேட்க தயாரில்லடா சாமி. டைமிங்கில் கவுண்டரு நல்லா இருக்கு. ஃபோனை வைங்க. ஐ லவ் யூ. லவ் யூ லவ் யூ பை. இது ஒன்று கண்டுபிடிக்கிறேன். ஹலோ, எங்க இருக்கீங்க? வீட்டில் தான்ப்பா. ஏன்? சரி உங்க குடும்ப குத்து விளக்கு அவ எங்க இருக்கா? குடும்ப குத்து விளக்கா? அவ ஸ்டுடியோல இருப்பா. ஏன் என்ன கேக்குற? மா ஓ நான் மாயாவை பத்தி கேக்குறேம்மா. மாயா? மாயா வீட்டில் தான்ப்பா இருக்கா. ஏன்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு கமுக்கமா வந்து வீட்டுல உட்காந்துருக்கா. என்னடா பேசுற? அதெல்லாம் ஒண்ணு. ஏன் யாரும் உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களா? இல்ல நேற்று ரெண்டு பேர்த்தையும் பார்த்தேன், கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்தீங்க ராத்திரி. இது கண்டிப்பா மாயா நாளையா தான் இருக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். அண்டி இன்னைக்கு வேலை முடிஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறியா? கண்டுபிடிக்கிறேன். வீட்டுக்கு வந்து நான் அவளை வச்சுக்கிறேன். சரிப்பா, நான் வச்சிடுறேன். ஆக்சுவலி இவங்க எல்லா ஆங்கிலும் அழகாக தான் இருக்காங்க. பட் நீ இந்த ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அதான் சார், நானே குழம்பி போயிட்டேன். அவங்களுக்கு மேக்கப் டச்சப் ஏதாவது? டே அவங்க நேச்சராகவே அழகாக தான் இருக்காங்க. இந்த மேக்கப் டச்சப்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ உன் ஃபோக்கஸை மட்டும் ஒழுங்கா பாரு. இப்போ பாருங்க சார் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு. என் ஃபோக்கஸ் முழுக்க அவங்க மேலே தான். ஹலோ, யார் நீங்களாம்? இங்கே என்ன பண்ணுறீங்க? நாங்கள் ஆன்லைன் மீடியாலேருந்து ஷூட்டிங் எடுக்க வந்திருக்கோம். நீ என்ன எடுத்துகிட்டு போ, அது இதுக்கு என் வீட்டில் எடுக்கிற? ஓ சாரி சார், மேடம் உங்ககிட்ட எதுவும் சொல்ல போல. நாங்கள் உமன்ஸ் ஐகான் ஒரு ஷோ நடத்துகிறோம். இந்த வாரம் யூடியூப்ல ட்ரெண்டிங்காக இருக்கிற செஃப் மிஸ் எமி அவங்கள பற்றி ஒரு குக்கிங் இன்டர்வியூ தான் சார் எடுக்க வந்திருக்கோம். நீங்கள் வேணா பாருங்களேன் சார், மலேசியா முழுக்க அவங்க ஃபேமஸ் ஆக போகிறாங்க. அதை நினச்சி நீங்கள் பெருமைப்பட போறீங்க. படுவோம். எந்த ப்ரொடக்ஷன்லேருந்து வரீங்க? வீடு ப்ரொடக்ஷன் சார். அதுக்குன்னு எந்த வீடு திறந்தனாலும் உள்ளுக்கு வந்துருவீங்களா? என்னாச்சு உனக்கு? சார் நீங்கள் ரொம்ப கோமாக்கிங்கன்னு நினைக்கிறேன். வேணா நீங்களும் அவங்க பக்கத்தில் உட்காந்துருங்க. உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்துடுறோம். ஏய் கிளம்புங்கடா, ஜாமா தூக்கிட்டு கிளம்புங்கடா. ஏன் பிள்ளை பண்ணிட்டு இருக்க? என் மோனத்தை வாங்குற. நான் நாயா பேயா வேலை தேடி வெளியே அலைஞ்சிட்டு இருக்கேன். நீ என்ன மேக்கப் போட்டு மினிக்கிட்டு கேமராக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்க? ஏய் ஒரு வாட்டி சொன்ன புரியாது உங்களுக்கு? போங்கடா, என்ன படமா ஓடுது? சாரி. என்னாச்சு ஜீவா? பொண்டாட்டிய ஊருக்கு காட்டி தான் பழைக்கணும்னா அப்படிப்பட்ட கேவலமான பொழப்பு எனக்கு தேவையில்ல. நீ எல்லாத்தையும் அசிங்கமா பாக்குற. நான் ஊரு காட்டுறது என் உடம்பு கிடையாது, என் திறமைய. உன் மரமட்டிக்கு தெரியாது. நீ தானே அந்த வீடியோ பாக்குற. அப்படியே உனக்கு தெரியல நான் அசிங்கமா பண்றேன். ஆமாடி, எவனோ ஓ முன்னாடி சொல்ல மாட்டான். ஆனா ஒவ்வொரு ஆம்பளையோட பார்வை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் உன்னை கேக்குறேன், நீ மத்த சமையல் வீடியோ பார்த்தா இப்படித்தான் பாப்பியா? நான் அப்படி இல்ல, ஆனா ஊர்ல எல்லாரும் அப்படி இருப்பானுங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப தப்பு ஏன் மேல இல்ல, தப்பா பாக்குற மேலதான் தப்பு. தப்பு ஆமாடி, தப்புதான். நீ பண்றெல்லாம் என்ன பைத்தியம் பிடிக்கிறது தெரியுமா? நான் என்ன செஞ்சாலும் உன்னை கேட்டு தானே செய்யறேன். இதுல எங்க உன் சந்தேக புத்திக்கு தெரிய போகுது? பண்ணி தொலை. ரொம்ப பேசாதடி, கைய வச்சிட போற. வச்சுதான் பாரு. டேய் டேய்
மா நான் ஒன்று சொல்றேம்மா. இப்ப என்னடி சொல்ல போற? அதான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன்ல. பாரு, பேசாம ஒரு ரூமுக்கு போ. இல்லம்மா கேளு, இந்த கருவை கழிச்சிடலாமா? நான் பண்ண பாவம் என்னோடயே போட்டோம். அது இந்த உலகத்துல பிறந்து கஷ்டப்பட வேண்டாம். ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோமா. ஐயோ ஏண்டி ஏண்டி என்னை இப்படி சோதிக்கிற? உனக்கு உயிர் கொடுத்த என்னையே இன்னொரு உயிரை எடுக்க சொல்றியா? இங்க பாரு, என்கிட்ட நீ எதுவுமே கேட்காத. வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. முதல்ல உங்க அண்ணன் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு பாப்போம். அது வரைக்கும் தயவு செய்து உன் வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. அப்புறம் அம்மாவும் பொண்ணும் எப்படி மழுப்புறது அப்படின்றத யோசிக்கிற மாதிரி தெரியுது. வாயா வா, வந்து உட்காரு. உட்காரு. அம்மா சொல்ல போற விஷயத்த நிதானமா அமைதியா கேளு. என்னம்மா புதுசா இருக்கு, உட்காரலாம் சொல்றீங்க? என்னடி பண்ணி வச்சா? இல்ல நான் தான் இது பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. என்னாலே அதை ஏத்துக்க முடியலப்பா. மா எதா இருந்தாலும் உடனே சொல்லுங்க, சஸ்பென்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஐயா என்ன மன்னிச்சிருப்பா. நீ சொன்னது கேட்காம இவளுக்கு நான் ரொம்ப எடுத்து கொடுத்துட்டேன். உன் தங்கச்சி மாசமா இருக்கா. ஏண்டா சும்மா இருக்கிற? ஏதாவது சொல்லுப்பா, ஏதாவது சொல்லு. அவன் மேல கையை வச்சிடாத. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவன் முழுகாம இருக்கா. வேண்டாம். என்னடி பண்ணிருக்க? யார? தெரியலடா, எவனோ ஒரு பொறுக்கி திருட்டு பையன் கல்யாணம் பண்ணவன் வேற. இவளுக்கு வயித்துல பிள்ளைய கொடுத்துட்டு இப்ப சம்பந்தமே இல்லைன்னு பேசுறான். இப்ப நம்ம என்னமா பண்றது? பேசாம அபோர்ஷன் பண்ணிடலான்னு. என்னால இந்த பிள்ளைக்கு கெட்ட பேர் வேணாம். நீ கொஞ்சம் பேசாம இருக்கிறியாமையா? ஏய், எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. ஒன்னதான் நாங்க நம்பி இருக்கிறோம். சொல்லுடா. அபோர்ஷன் பண்றது அவ்வளவு ஒரு சின்னமான விஷயம் கிடையாது. தமிழ் வீட்டுக்கு வரட்டும், எல்லாம் உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம். தமிழா? வேண்டாம் 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 வேண்டாடா. டே, தமிழ் கிட்ட சொல்லிடாதடா. அதுகிட்ட நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு சொல்லியே உயிரை வாங்கியிருக்கேன். இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா ஐயோ நம்ம குடும்பம் மானமே போயிடும். என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்பா. நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ் அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடையாது, அவளுக்கு புரியும். வேண்டாம்ப்பா, தமிழ் இந்த விஷயத்துல இழுக்காத. அவளுக்கு இந்த விஷயம் தெரியவே வேண்டாம். ஐயோ, அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அதை விட பெரிய அவமானம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க மகன் இங்க மானத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறா, நீங்க தமிழ் கிட்ட சொன்னா அவமானம் அப்படி இப்படின்னு இருக்கீங்க. என்ன பேசுறீங்க? ஐயோ, ஏண்டி? ஏன் என் குடும்பத்துக்கு இஷ்டம் இருக்காது எனக்கு தெரியல. ஆனா ஆரம்பத்திலிருந்து எனக்கு இஷ்டம் இல்லடா. தயவு செய்து அவகிட்ட எதுவுமே சொல்லிடாதடா. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒன்னும் சொல்லிடாத. உன் வாயை திறக்காத. ஆமாடி, எனக்கு நீ மத்தவங்க பாக்குறத பாக்கும்போது நீ என்ன சீட் பண்ற மாதிரி தான் இருக்கு. போதுமா? சோ பிரச்சனை அவன் கிட்ட இல்ல, பிரச்சனை உன் கிட்டதான். இல்ல ஏதோ சொன்னான்னு சொன்னியே, என்ன சொன்னா சொல்லியே? டேய் தமிழே, நான் அப்படி பார்க்காத தமிழே. நான் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், சரியா? சும்மா சும்மா எண்டானு சிரிக்கிறா. நீ வார்த்தைகளை கொட்டி கொள்ளதான் பாக்குற. யாரோ கண்டபடி சொல்லிச்சு கேட்கிற. என்ன எப்போ நீ புரிஞ்சுக்க போகிற? கலகலவென சிரித்து கொண்டே என் உள்ளி சோகமும் தானடி. படபடவென துள்ளும் என் நெஞ்சில் சிக்கலும் நீயும் கேளடி. கட்டிப்பாரு விட்டப்பாரு சொந்தம் யாரு பந்தம் பேரு சொல்லி தப்பாகுதோ. அது செஞ்சு இது செஞ்சு தவறாகுதோ. மட்டம் மாடி படி ஏறி காத்து வாங்கி நல்லா பேசி மாமியார் நடுக
வச்சுக்கிட்டு நீ விட்டுட்டு போன உன் கதை காலிடி. Let me tell you a little story about 3 ladies on a journey. Bubbly, funny, sweet like honey, Tamil Lakshmi. 3 roses போல தான தமிழ் லட்சுமி மேரேஜ் என்ற நாடகத்தில் மாட்டிக்கிட்டு பவர் பஃப் கேர்ள்ஸ் தான தமிழ் லட்சுமி லைஃப் கொடுக்கும் டஃப் எல்லாம் ஏத்துக்கிட்டு லட்சம் கோடி பிரச்சனைகள் வந்தாடுதே அச்சு என்று தும்பினாலும் தப்பாகுதே போற போக்கில் பேசி போகும் ஊரோடுதான் போரடிச்சும் சிரிச்சு பேசும் பெண் வாழ்க்கைதான் மேரேஜ் என்ற நாடகத்தில் மாட்டிக்கிச்சு.